தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தலோட தேதி அறிவிப்பு இப்போ வெளியாகிடுச்சு. டெல்லியில் இருக்க விஞ்ஞான் பவன்ல ஞானேஷ்குமார் அப்படிங்கிற தேர்தல் ஆணையர் தான், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் தான் இந்த தேதியை அறிவிச்சிருக்காரு. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டா அப்படின்னாலே ஒரு விஷயம் எல்லாருக்குமே கியூரியாசிட்டியா இருக்கும். அப்படி என்னன்னு பார்த்தோம்னா கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க உருவாகிடும். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகி எம்எல்ஏ ஆகி அமைச்சராகின இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கவே இருக்காது. அவங்க அந்த அதிகாரத்தில் இருப்பாங்களே தவிர சில விஷயங்கள் எல்லாமே இந்த எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் சேரும். இதனால் இந்த தேர்தல் நடக்க போகிற, அதாவது அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசை காபந்து அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேர்டேக்கர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வரும், அதாவது டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கட்டுப்பாடுகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தேர்தல் ஒரு நியாயமாகவும் எல்லாருக்கும் சமமானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ ஆளுங்கட்சியினர் அவங்களுக்கு ரொம்பவே பவர் இருக்குது அப்படிங்கிறனால இந்த எலெக்ஷனை அவங்களுக்கு ஏற்றா போல ஒரு துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் இந்த எம்சிசிங்கிற மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் மூலமாக நல்ல ஒரு தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்குது. இப்போது இதில் முதல் விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நீங்கள் அமல்படுத்தக்கூடாது, அதை வெளியிடவும் கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் உங்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நீங்கள் அறிவிக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிக்கல் நாட்டு விழாலையும் நீங்கள் கலந்துக்க கூடாது, அடிக்கல் நாட்டு விழாவும் நடத்தக்கூடாது, எந்த ஒரு புதிய சாலை திட்டங்களையும் நீங்கள் உருவாக்கக்கூடாது. அதே போல் கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் நீங்கள் மக்களுக்கு பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் மேலும் மேலும் பண்ணீங்க இல்லை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் உங்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும். அதாவது யார் பண்றாங்களோ அவங்க மேல எலெக்ஷன் கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா அரசு இயந்திரங்கள்னா இப்போ ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு எம்எல்ஏஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது கார் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான கார்கள் எதுவுமே இவங்க அரசியல் படுத்தக்கூடாது, அதாவது அரசியலுக்காக உபயோகிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் பிரச்சாரம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்க, இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இது எதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கட்சியோட கொடியோ இந்த ஃப்ரண்ட்லலாம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. அரசியல் பிரச்சாரத்துக்குலாம் இதுல அவங்க பயன்படுத்தக்கூடாது. இது அரசு வாகனத்துக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா அரசு அலுவலகத்துக்கும் தான். இப்போ நீங்கள் நிறைய எம்எல்ஏ அலுவலகம் பார்த்தீங்கன்னா அரசு இவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி இருப்பாங்க. அந்த இடங்களுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இவங்க அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு அடுத்து ரொம்பவே முக்கியமானது விளம்பரம் தாங்க. அதாவது இப்போ ஒரு தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா விளம்பரம் தான் ஒருத்தவங்களை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ ஆளுங்கட்சியினர் பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் அதாவது அரசு சார்பிலேயே நிறையா பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவங்களுடைய சாதனைகளை விளக்கி திட்டங்கள்லாம் ஆடாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் என்ன சாதனைகளை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு ஆடு நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாளையிலேருந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாடுகள் விதிகளில் ஒன்றா இருக்குது. இந்த மாதிரியான ஆட்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா டிவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் வச்சு விளக்கி இந்த மாதிரியான ஆட்ஸ் எதுவுமே வரக்கூடாது, அது எல்லாத்துக்குமே தடை அறிவிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்களில் இருக்கிற அரசு விளம்பரங்கள் பேனர்கள் எல்லாமே அகற்றப்பட்டுரும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி சார்பாக, அதாவது அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை மூன்றாம் தர கட்சியாக இருந்தாலும் சரி எத்தனை தரப்பு கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய வரவேற்புக்காக கட்சி சிம்பிளில் போட்டு வரைஞ்சி எழுதி இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் இப்போ வெள்ளை பெயிண்ட் அடித்து அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா ரோட்டோரங்களில் நிறைய இந்த கொடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொடிகள் எல்லாத்தையுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு தலைவர்களுடைய புகைப்படங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா எல்லா கட்சியும், அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு பலமோ எதிர்கட்சிக்கு ஒரு பலமோ இல்லை கலந்துக்க போற அனைத்து மற்ற கட்சிகளுக்கும் சமமான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறதா. அதாவது இந்த தேர்தலில் எல்லாருமே சமம், அவங்க போட்டியிடும் போது எந்த ஒரு விஷயமும், அதாவது அவங்களுடைய அதிகார பலம் அவங்களுக்கு பயன்படக்கூடாது, மக்கள் தான் இதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளில் இதெல்லாம் சேருது. இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இன்னொரு விஷயம் நம்ம உத்து நோக்கி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா விமர்சனம்.
அதாவது ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியை விமர்சனம் செஞ்சு தான் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஆர்ப்பாட்டமோ எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுடைய கொள்கைகளையோ இல்லை அவங்க செஞ்ச விஷயங்களையோ தான் நீங்கள் விமர்சிக்கணும். அவங்கள தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்துட்டு விமர்சிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்து கைது வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வேட்பாளராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வேட்பு மனு வந்துட்டு நிராகரிக்கப்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்தியா வந்துட்டு ஒரு செக்குலரிசம் நாடு. ஜாதி மத மொழி உணர்வுகளை அப்படியே ஒரு மாதிரி தூண்டி அதை அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேட்பாளரோ அந்த கட்சி சார்பாக எதுவும் பேசினாங்கன்னா கண்டிப்பாக தக்க நடவடிக்கைகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்களை பிரச்சார மேடைகளாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாகவே இப்போ எலெக்ஷன் டைம் அப்படின்னா இவங்க பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க, ஊர்வலங்கள் நடத்துவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் நிறையா வந்துட்டு இருவேறு கட்சிகள், அதாவது இருவேறு கொள்கைகள் கொண்ட எதிரெதிர் கட்சிகள் வந்து ஒரே இடத்துல சேர்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பொதுவாகவே வந்து காவல்துறை கிட்ட என்ஓசி வாங்கணுங்கிறது ஒரு கட்டாயமான விஷயம். அது வந்து இந்த தடவை ரொம்பவே கடுமையாக இருக்கும். அதாவது லேஸ்லலாம் நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு என்ஓசி வாங்கி ஒரு பொதுக்கூட்டத்தையோ இல்லை பிரச்சார கூட்டத்தையோ நீங்கள் நடத்திட முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கட்சிகளும் பக்கத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு போலீஸ் அவர்கள் வந்துட்டு தவிர்த்துருவாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாடுகளில் இருக்குது. இதில் அரசியல் கட்சிகளை தாண்டி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போது பணப்புழக்கம் அதிகமாக இந்த பீரியடில் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துட்டு பணத்தை கொடுத்து, அதாவது வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாகவே இருக்குது. தேர்தல் கலப்போ அப்படிங்கிறது பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, இதை தடுக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறபோது தான் வந்துட்டு இப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகணும், கேஷாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆவணங்களும் ரீசன்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பறக்கும் படை அதை வந்துட்டு பறிமுதல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே இதாக இருக்கும். இப்போ பொதுவாக செய்தியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்பாங்க, ஒரு வீடியோ இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒருத்தங்கலாம் ஒரு சில பேர் வந்து காரை நிப்பாட்டாமல், அதாவது பறக்கும் படையினை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க, காரை நிப்பாட்டாமல் போயிடுவாங்க. அதை சேஸ் பண்ணி வீடியோ எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணங்கள் இருக்கும். இந்த பணங்களுக்கு எங்கேருந்து என்ன விஷயம் வந்துச்சு, எதனால் இந்த பணம் அப்படின்லாம் கேள்விப்படும் போது வாக்குகளுக்காக தான் இந்த பணத்தெல்லாம் செலவழிக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வரவும் தான் இந்த மாதிரியான கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் வந்து உள்ள வருது. இப்போ அதுக்கு தகுந்த ஆவணங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பறிமுதல் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கான பணமாக தான் அது இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஏரியாவில் வந்து பண பட்டுவாடா நடக்குது அப்படின்னா, ஓட்டுக்கு பணம் தராங்க அப்படின்னா சி விஜில் அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த சம்பவத்தை புகைப்படமாகவோ இல்லை வீடியோவாகவோ எடுத்து புகார் செஞ்சீங்கன்னா 100 நிமிடங்களில் எலெக்ஷன் கமிஷன் வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இந்த ஜனநாயகத்தில் இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் அப்படின்னு இருக்காங்கன்னா எலெக்ஷன் அப்போது நிறைய செலவுகள் வரும். அப்படி அவங்க செலவு பண்ணுறதுக்குங்கிறது கூட ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் 40 லட்சம் வரைக்கும் தான் செலவு செய்யலாம். அப்படி அந்த 40 லட்சத்துக்கு மேலே அவங்க செலவு செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் தான் மேலும் மேலும் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா அவங்க அசால்ட்டாக நிராகரிக்கப்பட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் வாயிலாக. இப்போ இதெல்லாம் எப்படி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சார்ந்து ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் படை இந்த மாதிரியான சூப்பர்வைசிங்கான ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஆடிட்டிங்லேருந்து கணக்கு வழக்குகள்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொருத்தங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் தவறாக பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக எலெக்ஷன் கமிஷன் அவங்கள தூக்கிட்டு நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஸ்டேட்டு, இங்கே மக்கள் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, ஒரு சிஸ்டமேட்டிக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்கும். இப்போ அரசியல்வாதிகள்லாம் இல்லை, முதலமைச்சருக்கு பெரிய இது கிடையாது,
மினிஸ்டர்ஸ்க்கும் எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது. பட் யார் இதெல்லாம் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டால் முக்கிய முடிவுகளை எடுப்பான்னு பார்த்தா எலெக்ஷன் கமிஷனுடைய கன்சல்டிங் பேரில் தலைமை செயலாளர் தான் வந்துட்டு இதை எடுப்பார். இது எல்லாமே அந்த முடிவுகள் எல்லாமே அவர் தான் எடுப்பார். இப்போ இதெல்லாம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு. இதுலேருந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கைகள் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இதை எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோகளில் பார்க்கலாம்.